தேவையான 8 வழிச்சாலை திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிடாவிட்டால் சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக 8 வழிச்சாலை போடுவதற்காக நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்தும் திட்டத்தை கைவிடக் கோரியும் தர்மபுரி மாவட்டம் அரூரில் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பெண்கள் உள்பட நூற்றுக்கணக்கானோர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலைக்கு நாங்க என்னைக்கு நிலம் கொடுக்கணும் இந்த எடப்பாடி கிட்ட நாங்க சொன்னோம். நாங்க நிலம் கொடுக்க மாட்டோம் தான். நாங்க இப்ப 2 வருஷமா 3 வருஷமா போறோம் இல்லக்கா. 1 வருஷமா கம்மன் இருக்கு. இப்ப நாங்க நிலத்தை நாங்க அறிக்கை பண்ணிக்கிறோம். ஜனங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க, 100% கொடுத்துட்டாங்க, 10% தான் கொடுக்கல அப்படின்னு அந்த எடப்பாடி ஒரு பொய்யான தகவல் விட்டுக்கிறாங்க. அந்த 100% கொடுத்தவங்கள்ட்ட நீங்க காட்டணும். 3 வருஷ காலமா நாங்க போராடுறாங்க ஐயா. அதனாலே எங்க மாமனார் மெண்டல் ஆயிட்டாரு, எங்க வீட்டுக்காரரு படுத்த பதவி ஆயிட்டாரு. நாங்க படாத துன்ப துயரமே இல்லைங்க ஐயா. எங்களுக்கு இருக்கிறதே செம்மண் காடு ஐயா. அழகான பூமி, போட்டதை எடுக்கிற மாதிரி விளையிற பூமி. எங்க வீடு, நிலம், போர் எல்லாம் போகுதுங்க ஐயா. நாங்க ஆடு மாடு எல்லாத்தையும் குடிச்சுக்கின்னு இந்த போராட்டம் மெட்ராஸ்லயே நடந்தா கூட சரிங்க ஐயா. நாங்க போகாத விடவே மாட்டோம். 8 வழிச்சாலை திட்டத்தை கைவிடக் கோரி சேலம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திரண்டனர். கையில் பயிர்களுடன் கூடிய அவர்கள் திட்டத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.